Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் வந்து வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. நிறைய பேர் சார் எப்படி தேடணும் என்ன தேடணும் தெரியல சார் அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் டெலிகிராமில் Preis-Aktion shivajiன்னு டைப் பண்ணாவே வந்துடும். உங்களுக்கு கிட்டத்தட்ட 9900 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது வந்து நம்மளுடைய ஒரிஜினல் சேனல். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தாலும் கிடச்சிடும் உங்களுக்கு. மார்க்கெட்டில் என்னுடைய லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிவிட்டு என்னுடைய சின்ன சின்ன குட்டி மூமெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கவனிக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைவ் மார்க்கெட்டில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்ட்டு உங்களுக்கு நம்ம ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்லேயும் சரி நம்ம வெபினார் குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போது நாளைக்கு மார்க்கெட் போகும் எங்கே போகும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சார் இன்றைக்கி ஏன் சார் அந்த இடத்துல வந்து ஒன் செகண்ட் அந்த லைக்ஸ் இப்போ ஜஸ்ட் ஓரமாக தூக்கி வச்சிடறேன். ஏன் நம்ம அந்த சைடு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணிங்க சார் இதில் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது இதில் ஏன் சார் நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணிங்க அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ப்ரைஸ் லாஸ்ட்டாக ரிஜெக்ட் ஆன இடம் இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்குது. ஸோ ப்ரைஸ் எக்ஸாக்ட்லி இங்கே வந்தது. நம்ம ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி சின்னதாக ஒரு டார்கெட்டை நம்ம எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட 25,700 வரலும் நம்ம டார்கெட் எதிர்பார்த்தோம். ஏன்னா ப்ரீவியஸ் டே வந்து லோ கிரியேட் ஆன இடம். ஸோ அதனால் அந்த இடத்துல வந்து ப்ரைஸை நம்ம சின்னதாக ஒரு மூமெண்டம் பார்த்தோம். இந்த மூமெண்டம் ரைட்டுங்களா? ஏன்னா இந்த விட பெருசாக மூமெண்டம் பார்க்க முடியாது. ஆனால் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் மூவ் ஆனதுனால இந்த 50 பாயிண்ட் 100 பாயிண்ட்லாம் நமக்கு நார்மல் ஆகிடுச்சு. இப்போது இந்த 1200 பாயிண்ட் பெருசாக கேப்பை பண்ணோன்னே இந்த 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மூமெண்ட் அப்போ ஆகுதுல எல்லாம் ரொம்ப சின்ன மூமெண்ட் மாதிரி தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதனால் இந்த மூமெண்டம் கம்மி மாதிரி தெரியுது உங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. ஓகே, சரி. இப்போது இந்த ரிஜெக்ஷன் மட்டுமா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் கிட்ட பிரேக் டவுன் ஆச்சு, கீழே க்ளோசிங் கொடுக்கல. ஸோ மேலே ட்ராவல் ஆகுது. மேலே ட்ராவல் ஆனாலும் நமக்கு ஹையர் ஃபார்மேஷன் பண்ணி மேலே போனால் நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். எப்போ நம்ம அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம்னா முழுசாக அந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சிட்டு போனால் தான் நம்ம ஒரு ஹையர் ஃபார்மேஷனுக்காக பிளான் பண்ணலாம். இந்த ஹையை உடைக்காமல் நம்ம எந்த பிளானும் பண்ணக்கூடாது நம்ம. ஓகே, அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸோட ரியாக்ட் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இங்கேயே ரிஜெக்ட் ஆகி பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயே ரிஜெக்ஷனாக இருக்குது. ஸோ இந்த 2 ரிஜெக்ஷனும் என்ன சொல்ல வருதுன்னா அகைன் வந்து இன்னொரு டைம் நான் பிரேக் டவுன் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி 2 மென்ஷன் பண்ண வருது. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க. நாளைக்கு மார்க்கெட் மூமெண்ட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் எப்போயோ சொல்லிடுறேன் நான். மார்க்கெட் மூமெண்டம் என்னுடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு போகாத வரலும் வந்து ஒன்லி ஃபார் டவுன் சைடுக்கான வியூ தான். சப்போஸ் மார்க்கெட் இங்கே ட்ராவல் ஆனால் சரி நம்ம ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் நான் வந்து இதில் பிளான் பண்ணலான்னு இருக்கிறேன். அப்போ 25,8680 இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இதில். ஓகேங்களா? அதாவது நம்ம இன்டர்டே ட்ரேடிங் பண்ணுறதுக்கு இந்த ஜோனில் வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் தேடுறோம். சின்ன மூமெண்ட்டை கேட்ச் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி. இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு கீழே அப்படின்னப்போ நெக்ஸ்ட் நம்ம 25,600 25,520 இந்த லெவல்ஸ்லாம் வரும். அதாவது இதுக்கப்புறம் நம்ம இந்த ஏரியாலாம் பார்க்கலாம் அடுத்த ட்ரேடிங் செஷனில். ஓகே, அப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது 25,840 வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக பில்ட் பண்ணிடுச்சுங்கிறது ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆன இடங்கள். ஓகே, அப்போ நமக்கு இது ஒரு லோ, இங்கே ஒரு லோ பாயிண்ட் கிரியேட்ச்சு, நமக்கு வந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ நமக்கு இந்த ஏரியா கூட நம்ம ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஆனால் இந்த டைம் க்ளோஸ் கொடுக்காத வரலாம். இந்த 25,840 மேலே ட்ராவல் ஆகிடுச்சு அப்படின்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் பையிங் சைடுக்கான பிளான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி நேற்று ட்ராவல் பண்ண ஏரியாவில் தான் இன்னும் ஸ்டில் அப்படியே தான் ட்ராவல் பண்ணிக்குது. இந்த டிலீட் பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் டேவுடைய சப்போர்ட்டை கண்டினியூஷன் பண்ணுது. இந்த 60,000 வந்து கண்டினியூஷன் பண்ணுது இன்னமும். உங்களுக்கு அந்த 60,000 அப்படின்றது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடத்துல. ஓகே, அப்போது நாளைக்கு ப்ரைஸ் எங்கே நாளைக்கும் ஒரு வேளை இந்த ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டுருந்துச்சு அப்படின்னா நோ ட்ரேடிங் ஜோன். இந்த இடத்துல வந்து எந்த ட்ரேடிங் பண்ணாதீங்க. இந்த எதுவும் ஓவர் ட்ரேடிங் பண்ணி மாட்டிகிட்டு இருக்குங்க. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஓவர் ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் எதுவும் மேக்ஸிமம் எல்லாம் நிஃப்டி சைடில் லாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருக்கீங்க. பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி யாரும் சென்ட் பண்ணல. நேற்று லாஸஸ் நிறைய வீடியோ வந்துச்சு. அது ஒரு சின்ன ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் உங்களுக்கு அந்த வீடியோ போடுறது 9 lakhs லாஸ் வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா நிறைய போட்டுக்கிட்டே இருக்கலாம் டெய்லி. அது போரிங் ஆகிடும். பார்த்து என்னடா அது இவ்வளோ லாஸ் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து எல்லாருமே லாஸ் பண்ணிக்கிறாங்கன்ற விஷயம் வந்து புரிதல் வந்து புதுசாக வரவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால் அந்த வீடியோ வந்து வீக்லி ஒன்ஸ் போடலாம் அப்படின்னு டெய்லி போட்டிருந்தா அதே நம்ம லாஸஸ் நெகட்டிவ் மைண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுவாங்க. நெகட்டிவ் மைண்ட்ஸ் எதுவும் இல்லை.
புரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக. பாசிட்டிவாக நான் சம்பாதிக்க முடியாது அப்படின்னா எஸ், ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோக்கஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து உங்களுடைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்டாக்ஸில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஸ்விங் ட்ரேடிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஆப்ஷன் செல்லிங் உங்களால் முடிஞ்சால் ஆப்ஷன் செல்லிங்கில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங்கில் நான் ஏன் அதிகமாக இன்ட்ரெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய ஃபேவர் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆப்ஷன் பையிங்கில் ப்ரைஸ் இந்த மாதிரி போகுது அப்படின்னப்போ, அதே உங்களுக்கு ஆப்ஷன் செல்லிங் வந்து அதோட இது லென்த் வந்து நல்லாயிருக்கும், அந்த ஃபாலிங் நல்லாயிருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கில் ஈஸியாக வந்து அந்த ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஆப்ஷன் பையிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே ஏறதுனால பெருசாக மூமெண்டம் இருக்காது. ஸோ இதில் வந்து டைம் ஃபேவரும் கிடைக்கும், ப்ளஸ் நமக்கு ப்ரெடிஷனும் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம அதில் ஈஸியாக ட்ராவல் பண்ணுறது ஆப்ஷன் செல்லிங்கில், வேறு எதுவும் இல்லை. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டி நெக்ஸ்ட் எங்கே சார் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 60,000 அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணாதவரையிலும் நம்ம வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியாது. ஏன்னா இந்த சப்போர்ட் இங்கே தான் எக்ஸாக்ட்லி சப்போர்ட் எடுத்திருக்கு. இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம 59,400 லெவல்லாம் கூட எதிர்பார்க்கலாம் வரும் நாட்களில். ஆனால் இந்த சப்போர்ட் வந்து அவ்வளோ சீக்கிரம் பிரேக் டவுன் பண்ணுமா இல்லையா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, அதே மாதிரி ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி போகுது சார். நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹை உடைக்கல, இது பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹையர் ஐ உடச்சிட்டு போகிற மாதிரி தெரியுது அப்படின்னு கேட்கலாம். எஸ், அப்போது ஹையர் ஐ உடச்சிட்டு போனால் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக அதுமாதிரி டவுன் ஆகக்கூடாது. மார்க்கெட்டு கொஞ்சம் சஸ்டனாக நின்றுட்டுச்சுன்னா ஓகே, பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மூமெண்ட்டில் நல்லா ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்க உங்களுக்கு. இப்போ புரியுதுங்களா? லாஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எங்கே பை ட்ரை பண்ணாங்களோ அதே இடத்துல வந்து செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. அப்போது நமக்கு இந்த இடத்துல வந்து செல்லிங் ப்ரெஷர் கிளியராக தெரியுது. அப்போது ஓகே, நம்ம இந்த ஆங்கிளில் கூட நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு டவுன் சைடுக்கான பிளான் தான் வந்து டவுன் சைடு அப்படின்றப்போ இந்த 60,000 வந்து திரும்ப நம்ம டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். இந்த சின்ன இன்டர்டேக்காக நான் சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து 59,400 லெவலில் டார்கெட்டாக நெக்ஸ்ட் இந்த ஏரியாவில் நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணி டார்கெட்டாக எதிர்பார்க்கலாம். அப்போ அப்பர் சைடு அப்படின்னப்போ அப்பர் சைடு இந்த 60,360க்கு மேலே அகைன் க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் கண்டினியூஷன் பண்ணின்னு எப்படி நம்ம சப்போர்ட்டில் வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறத பார்க்கலாம். ஆனால் இந்த ஏரியா வந்து வெரி க்ரூஷியல் ஏரியாவாக அமையும். ஏன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லைன் கனெக்ட் பண்ணிங்க, ஸோ இங்கே சப்போர்ட் லைன் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ப்ரைஸ் ஒரு டவுன் சைடுக்கான ஒரு வியூ தெரியுது. லெட்ஸி பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்னா. ஸோ இந்த 60,000 மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அந்த 60,000 ரவுண்ட் நம்பரை ஞாபகம் வச்சுங்க. இது வந்து ரொம்ப ஒரு மேஜர் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிற இடம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்செக்ஸில் உங்களுக்கு அந்த ப்ரைஸ் காலையில் அந்த இடம் ஓப்பன் ஆன இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கேயே தான் ட்ராவல் ஆகுது. ஒன்றும் பெருசாக ஒன்றும் மூமெண்டம் கொடுக்கல. இந்த பர்டிகுலர் ஏரியாவில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஹையர் ஐ ஃபார்மேஷன் எதுவும் கன்ஃபார்மேஷன் பண்ணல. ஸோ என்னோடய பிளான் என்ன அப்படின்னா, இந்த 83,200 வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம் நாளைக்கு. ஏன்னா இந்த 200 EMA லைனிங் வந்துச்சு. ஸோ மேபி ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெவல் வருவதை பார்க்கலாம். இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் சென்செக்ஸில் அப்பர் சைடு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, சென்செக்ஸில் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுதான் வந்து அப்பர் சைடு. அந்த 84,200 சம்திங் 250 இந்த ரேஞ்ச் வரும். இது வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே உங்களுக்கு க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா நம்ம இதுக்கப்புறம் ஹையர் ஐ ஃபார்மேஷன் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இதுக்கு கீழே இருக்கிறதும் டவுன் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, கீழே எதுவும் இப்போ ப்ரைஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீவியஸ் உங்களுக்கு சொன்னேன் இல்லை, இந்த 82,800 அந்த ரேஞ்சு வரலும் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.